நண்பர்களே, இன்றைக்கான வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரன்னிங்கில் ஸ்ப்ரிண்ட்டு லாங் டிஸ்டன்ஸ் ஓடுறவங்க, அதுக்கு டைமிங் கம்மியாக ஓடும்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ. மறக்காமல் நம்ம சேனல்னு ஃபாலோ பண்ணாங்க, மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. இன்றைக்கான வீடியோ எதை பற்றிங்கிறத சொல்லியாச்சு. புதுசாக வாங்கின ரோலர் அண்ட் மேட் எடுத்துகிட்டு நம்ம பைக் ஈவி பைக் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ரன்னிங் போகிறதுக்கு தேவையான ஒவ்வொரு பொருட்களையும் எடுத்துகிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். நம்ம பைக்கை எடுத்து ஃபஸ்ட்டு வெளியே விட்டுட்டு நம்ம ஃபோம் ரோலர் மேட் எடுத்து போட்டுட்டு சாக்ஸ் ஷூவெல்லாம் போட்டுருக்கோம். நம்ம பப்பியை விளாண்டுட்டு இருந்துச்சு. அது கூட கொஞ்சம் நேரம் ஜாலியாக விளாண்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். வீட்டிலேருந்து கிளம்பி போய் நம்ம ரெகுலர் ஸ்பாட்டாக நம்ம கோயிலில் போயிட்டு நம்ம மேட்டு புதுசாக வாங்கின மேட்டு ரோலரையும் எடுத்து வச்சுட்டு அதில் ஃபஸ்ட்டு பண்ணது மொபிலிட்டி எக்ஸசைஸ் பண்ணோம். நம்ம ரெகுலராக பண்ணக்கூடிய மொபிலிட்டி எக்ஸசைஸ் ஒன்றா பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் முக்கியமான எக்ஸசைஸ் இது முடிஞ்ச அளவுக்கு எல்லா ரன்னர்ஸுமே ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு அதுக்கப்புறம் சின்ன சின்ன புஷ்அப்ஸ் அப்புறம் மொபிலிட்டி எக்ஸசைஸ் ஒன்றா பண்ணிவிட்டு ரன்னிங் போக தேவையான ஸ்ட்ரெச்சஸுமே பண்ணோம். அதையும் பண்ணி முடிச்சுட்டு சின்னதாக ஒரு வார்ம் அப் ரன் ஒரு 1/2 கிலோமீட்டர் ரன் பண்ணோம். ரன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 400 மீட்டர் ஒரு லாங் ஸ்டெப் போட்டு ஒரு ரன் பண்ணோம். இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்ப்ரிண்ட் பண்ணோம். ஸ்ப்ரிண்ட் எந்தளவுக்கு அதிகமாக பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு ஸ்பீடு ஹார்ட் பீட் லெவல் வந்து நார்மலாகவும், அதுக்கப்புறம் உங்களுக்கு லாங் டிஸ்டன்ஸ் போடுறவங்க டிஸ்டன்ஸ் கம்மி பண்ணுற ஓடுறவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ரெகுலராகவே லாங் ஸ்டெப் போட்டு லாங் ரன்னிங் ஓடுங்க. அதுக்கப்புறம் வீக்லி ஒன்ஸ் ஆர் 10 days ஒன்ஸ்லேயும் இந்த மாதிரி ஸ்ப்ரிண்ட் ரன்னிங் பண்ணுங்கள். ஸ்ப்ரிண்ட் ரன்னிங் பண்ணிவிட்டு மறுநாள் ரெஸ்ட் விட்டுருங்க. ரெஸ்ட் விட்டுட்டு எனி மொபிலிட்டி எக்ஸசைஸ் மட்டும் பண்ணுங்க. ஸ்ப்ரிண்ட் பண்ண மறுநாள் ரெஸ்ட் விட்டுருங்க. ஒரு வீக்லி ஒன்ஸ் ஆர் 10 days ஒன்ஸ் மட்டும் ஸ்ப்ரிண்ட் எடுங்க. ரெகுலராக ஸ்ப்ரிண்ட் எடுக்காதீங்க, அது கால் இன்ஜுரி வரும். இன்ஜுரி வராமல் இருக்கிறதுக்கு தான் இந்த ரோலர் போட்டு உருட்டிகிட்டு இருக்கோம். இது ரெகுலராக எப்படி பண்ணணும், என்னென்ன மசிலுக்கு எப்படி பண்ணணுங்கிறத அந்த வீடியோவில் ஃபுல்லாக போடுறேன். இது பண்ணி முடிச்சுட்டு இதோட பெனிஃபிட் எப்படி இருக்குங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். இது புதுசாக ட்ரை பண்ணுறவங்களுக்காண்டி தான் இந்த வீடியோ. இது நான் பண்ணியிருக்கேன். நான் ரெகுலராக வந்து நார்மல் ரோலர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் கொஞ்சம் உங்களுக்கு முள்ளு மாதிரி ஸ்பான்ச் இருக்கும். அதோட பெனிஃபிட் என்னங்கிறத நான் வீடியோட லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாமே பண்ணி முடிச்சிட்டோம். நண்பர்களே, இந்த ஃபோம் ரோலர் வாங்கி யூஸ் பண்ணதில் என்ன ஒரு பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, சதை துப்புலாம் பிடிச்சிருந்துச்சு. அந்த பிடிச்சிருந்த சதை இப்போ கொஞ்சம் வலி பரவாயில்ல. கொஞ்சம் ஃபோம் ரோலர் போட்டு கொஞ்சம் உருட்டினதுக்கப்புறம் கொஞ்சம் வலி பரவாயில்ல. நம்ம ஜிம்மில் ஆல்ரெடி ஃபோம் ரோலர் இருக்குது, ஆனால் ஃபுல் ப்ளைனாக இருக்கும். அதில் உருட்டுறது எனக்கு அந்தளவுக்கு பெரிய பெனிஃபிட்டாக எனக்கு தெரியல. ரேம் கொஞ்சம் அதிகமானதுனால தான் இது நம்ம மெனக்கெட்டு பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இது போட்டு உருட்டினதுக்கப்புறம் கொஞ்சம் வலி பரவாயில்ல. சதையுமே கொஞ்சம் நல்லா பெட்டராகவே இருக்குது. அதனால் நான் ரன்னிங் இனிமேல் கொஞ்சம் பெட்டராக பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஓகே நண்பர்களே, நம்மளை இன்னும் ஃபிட்னஸில் யாரும் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிட்டு ஒரு லைக் பண்ணிடுங்க. இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் இருக்கும் வேணும்னு நினைக்கிறேன்னா டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுக்குறேன். இல்லைனா உங்களுக்கு இதோட நல்ல ப்ராடக்ட் தெரிஞ்சதுன்னா மறக்காமல் அவனுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே நண்பர்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.